மோசே மரித்துட்டான்னு சொல்றீங்க, மோசேயுடைய ஆத்மா மேலே போயிடுச்சு, சரீரம் எங்க? ஏன் சரீரத்தை கேட்குறேனாக்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தை அற்புதமாக நடத்தியதான அந்த மோசையினுடைய சரீரத்தை ஒரு இடத்துல அடக்கம் பண்ணி அந்த இடத்துல அவனை வழிபடக்கூடியதான ஒரு விக்கிரக ஸ்தலத்தை உண்டு பண்ணுவதற்கு பிசாசு மிகப்பெரிய முயற்சி பண்ணுறான். நிச்சயமாக கவனிச்சு பாருங்க. 6 லட்சம் யுத்த புருஷங்க, பெண்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, சின்னவங்க இருக்கிறாங்க, ஆடு மாடுகளுக்கு திரளான கூட்டம், ஏறத்தாழ 30 லட்சம் பேரை கூட்டிட்டு வர்றான். அந்த 30 லட்சம் பேருக்கு ஒரே தலைவனாக இந்த மோசே இருக்கிறான். மோசே செத்து போயிட்டானோன்னு மோசேயுடைய சரீரமானது ஒருவேளை அன்றைய இஸ்ரவேலுடைய கைகளில் கிடைக்கப்பட்டிருந்தாக நிச்சயமாக மோசேயினுடைய அந்த கல்லறையானது ஒரு பெரிய விக்கிரக கோட்டையாக மாறி இருக்கும். கர்த்தர் அதை பார்த்தாரு, அதுக்கு அனுமதியை கொடுக்கல. நீ மேலே வா, நான் அவனை தனியாக கவனிச்சிருன்னு சொல்லி தனியாக எடுத்துகிட்டு போய் எங்கே அடக்க மாட்டேன். இந்நாள் வரைக்கும் அவனுடைய பிரேத கலை அறியவில்லை, யாருக்குமே தெரியாது. அதனால தான் அந்த மிகாவேல் தேவதூதனோடு கூட பிசாசு தர்க்கம் பண்ணுறான், மோசேயுடைய சரீரம் எங்கே? ஒரு மரித்தாக அவனுடைய சரீரமானது இந்த பூமியிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அந்த சரீரமானது மண்ணுக்கு மண்ணாக, தூளுக்கு தூளாக, சாம்பலுக்கு சாம்பலாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமே. மோசேயுடைய சரீரம் எங்க? அப்பதான் மிகாவேல் தேவதூதன் கடிந்து கொள்றான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், தூசணமாக பேசாதபடிக்கு. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னை போல நீயே கர்த்தருக்கு உன்னதமான ஸ்தானத்தில் இருந்தவன், நீ கர்த்தருடைய சமூகத்தில் வெளியேறப்பட்டவன். அப்படிப்பட்ட நீ இன்றைக்கு அவரை மறுதளிச்சு அவருக்கு விரோதமாக எழுப்பி நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி அவனை தூசணமாக குற்றப்படுத்த துணியாதபடிக்கு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. தேவ தூதன் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்னாக்க அதறி பதறி பேசுறோம்.